இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தான் இந்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் ஒரு அருமையான தலைப்பின் மூலமாக நம்மோடு கூட பேச சித்தமாக இருக்கிறார். அது என்ன தலைப்பு என்று கேட்பீர்களானால், அதுதான் ஆண்டவராய கர்த்தர் மனிதர்களை கொடுத்து சாட்சி கொடுத்ததை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். எந்தெந்த மனிதரை குறித்து ஆண்டவர் எப்படியெல்லாம் சாட்சி கொடுத்தார், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம் சாட்சி கொடுப்பதற்கு நாம் ஏதுவாய் நடந்து கொள்கிறோமா இல்லையா என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த பிரகாரமாக முதலாவது இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு தேவ மனிதன், அவர்தான் ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் ஒரு நற்சாட்சியை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதை எங்கே வாசிக்கிறோம்? ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த சாட்சி இடம் பெற்றிருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுப்பதாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இப்போ ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாய் காணப்பட்டான். சிநேகிதன் என்று சொன்னால் ஒரு நல்ல நண்பன். எப்போதும் ஒரு நல்ல நண்பன் என்ன செய்வான்? அந்த நண்பர்கள் 2 பேர் சிநேகிதராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒருவருக்கொருவர் தன்னுடைய காரியங்களை பரிமாறிக்கொள்வார்கள். அவர்களோடு 2 பேர் எப்போ ஒன்றாகவே நடப்பார்கள். அவர்கள் செய்கிற காரியங்கள், சிந்தனை எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கும். ஏனென்று சொன்னால் அப்பந்தான் அந்த சிநேகித உறவு நன்றாக இருக்கும். இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? அவர்கள் 2 பேருக்கும், ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்குமான உறவு அப்படிப்பட்ட பலமுள்ள உறவாய் காணப்பட்டது. எனவேதான் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் அவன் என் சிநேகிதன் என்று சொல்லி கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சி கொடுப்பதற்கு என்ன காரணம்? அப்படி ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொல்லி நாம் வாசிப்போமானால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை 100 வயதில் கட்டளையிட்டார். ஆபிரகாம் முதலாவது இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது ஆபிரகாம் விசுவாசிக்கவில்லை. ஆனால் பிற்பாடாக ஆபிரகாம் விசுவாசத்தில் சிறந்த விசுவாசிகளின் தந்தையாக மாறினார். அதற்கு என்ன சம்பவம் அது என்ன காரணம்? எந்த சம்பவத்தினால் இப்படி அவர் விசுவாசிகளின் தந்தையாக மாற்றப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஆண்டவர் மேல முழு விசுவாசம் வைத்தான். தன்னுடைய சொந்த மகனை ஆண்டவர் பலியிடும்படியாக சொல்லும்போது 100 வயதில் ஒரு பிள்ளையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மகனை ஆண்டவர் பலியிடும்படியாக, தனக்காக ஒப்பு கொடுக்கும்படியாக சொல்லும்போது ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். இந்த 2 காரியங்களும் தான் ஆண்டவர் ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொல்லி அழைப்பதற்கு ஒரு மிகவும் முக்கியத்துவமான காரியங்களாய் காணப்படுகிறது. முதலாவது, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை 100 வயதில் நமக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் வருமானால் நாம் அதை எப்படி விசுவாசித்து இருப்போம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் ஆபிரகாமோ ஒருவேளை முதலாவது விசுவாசத்தில் தயங்கினவனாய் காணப்பட்டாலும் பிற்பாடு விசுவாசத்தில் சிறந்தவனாய் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார். 2வது பாருங்க, ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு ஆபிரகாம் முழுவதுமாக கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் கர்த்தருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லும் போது அந்த ஆலோசனை நல்லதாக இருக்குமானால் அந்த ஃப்ரெண்ட் அதற்கு கீழ்ப்படிவான். அந்த சிநேகிதன் நல்லபடியாக ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு உறவை அவர்களுக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்வான். இன்னைக்கு ஆண்டவரும் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கு சிநேகிதராய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாமும் கூட கர்த்தருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால் முழுவதுமாக ஆண்டவருடைய சிநேகிதர்களாய் நாம் மாற்றப்படுவோம். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்ததை போல நம்மை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இனி நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லி அழைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு
உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்டது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அறிவித்தேன். ஆண்டவர் நமக்கு எதையுமே மறைத்து வைக்கவில்லை. பிதா அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ இயேசு கிறிஸ்து நமக்கும் அதை முழுவதுமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய சொற்படி கேட்டு அவருடைய சொல்லுக்கு நாம் செவி சாய்த்து நாம் நடக்க வேண்டும், அவருடைய சொல்லுப்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ ஒருவன் ஆண்டவருக்கு நாம் சிநேகிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்வோமானால் ஆண்டவருக்கும் நமக்குமான ஒரு உறவு நல்ல சிநேகிதரை போன்ற ஒரு உறவாக காணப்படும். பிரியமானவர்களே, இதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் நமக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கற்றுக் கொடுத்த யாவையும் நாம் செய்ய வேண்டும். இன்னைக்கு யாவையும் நாம் செய்கிறோமா? யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு காரியம் செய்கிறோம், ஏதோ 2 காரியம் செய்கிறோம், 2-3 காரியத்தில் ஆண்டவருக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், 2-3 காரியத்தில் ஆண்டவருக்கு நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்குறோம். இப்படியெல்லாம் நம்ம செய்து கொண்டிருந்தால் நாம் சிநேகிதராக இருக்க முடியாது. மன்னித்த பிரகாரமான ஒரு சிநேகித உறவு, ஒருவேளை மன்னிப்பு, எக்ஸ்கியூஸ் இப்படிப்பட்டதான காரியங்கள் மூலமாய் நாம் பலப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு நாம் உண்மையான சிநேகிதராக இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். இதை தான் கர்த்தரும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதராக இருந்தபடியினால் அவருக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வந்தது என்று சொல்லி வேதாகமத்தில் நம்மால் வாசிக்க முடிகிறது. இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவரிடத்தில் சிநேகிதராக இருப்போம். ஒரு சிநேகிதரிடத்தில் நம்ம போய் ஆலோசனை கேட்போம். ஆனால் மனிதர் கொடுக்கிற ஆலோசனை அது ஒருவேளை சரியான பாதையில் கொண்டு செல்லலாம், இல்லை என்றால் வழி விலகி கூட போகலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சிநேகிதராக இருந்து நமக்கு ஆலோசனை, நல்ல ஆலோசனை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த ஆலோசனை நிச்சயமாக நம்மை சரியான பாதையிலே நடத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படி இருக்கிறது? உங்களை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க விரும்புகிறார். அந்த சாட்சிக்கு தகுதியுள்ளவர்களாய், பாத்திரவான்களாய் நாம் இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். நமக்கும் ஆண்டவருக்குமான உறவை நாம் பலப்படுத்திக் கொள்வோம். ஆபிரகாமை குறித்து நல்ல சிநேகிதனே என்று சொல்லி சாட்சி கொடுத்த ஆண்டவர் நம்மை குறித்தும் சாட்சி சொல்ல வேண்டும். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம், ஆண்டவருக்கு உண்மையாய் கீழ்ப்படிவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருவாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் நீ சாட்சி கொடுக்க முடியாய் கடந்து வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே. சப்பா, எங்களை குறித்தும் நாங்கள் உமக்கு நல்ல சிநேகிதர் என்று சொல்லி சாட்சி கொடுக்க ஆவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரை உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தங்கள் 2 கண்களாய் மாற ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படி செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.